வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அம்லு சுரேஷ். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா, நாங்கள் எங்கள் குலதெய்வ சாமி கும்பிட போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் பொங்கல் வீட்டிலையே வச்சு எடுத்துக்கிட்டோங்க. ஏன்னா அங்கே பொங்கலெல்லாம் வைக்க முடியாது. இந்த சிட்டின்றதுனால பொங்கல் வைக்கிறதெல்லாம் இல்லைங்க இங்கே. அதனால் நாங்கள் வீட்டிலையே வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டிலையே நடு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்ணுன்னு சொன்னாங்க. அதனால் பூஜை ரூமில் பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் ஒரு கூடையில் வச்சு வீட்டிலையே சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து நாங்கள் காரில் தான் போனோம். அது காரில் போகிற வரைக்குமாவது தலையில் கொண்டு போகணும் கூடையேன்னு சொன்னாங்க. எடுத்துக்கிட்டேன். இந்த கோழி தாங்க நாங்கள் அறுக்க போகிறோம். எங்கள் அத்தை வேண்டிக்கிட்டாங்க கோழி அறுக்கிறதா. அதனால் கோழியை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டேங்க. கோயிலுக்கு வந்துட்டு பூஜை பொருளெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டோம். அப்புறம் பொங்கலும் வச்சாலே அது கூட இந்த பூஜை பொருளெல்லாம் கொடுத்தோம். செஞ்சு கொண்டு வந்த பொங்கலே படையலாக போட்டாங்க. நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கிட்டேங்க. நாங்கள் கொண்டு போன பூவே சாமிக்கும் போட்டாங்க. நல்ல அலங்காரமும் நல்ல பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. பூஜை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோழி கட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, கோழி அறுத்துக்கிட்டு பூஜை நல்லபடியாக முடிஞ்சதுங்க. இந்த கோயில் முனேஸ்வரன் கோயில் தாங்க. எங்கள் குலதெய்வம் முனேஸ்வரன் தான். நல்ல தரிசனம் ஆச்சு. எந்த வாரம் இல்லாமல் இந்த வாரம் பயங்கர கூட்டங்க. எந்த சாமி கைவிட்டாலும் குலதெய்வம் கைவிடாதுன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை கும்பிட்ணுமாங்க. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு. நீங்களும் யாரும் உங்களோட குலதெய்வம் மிஸ் பண்ணிடாதீங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ரிட்டர்னுக்கு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அறுத்த கோழியே சமைச்சு சாப்பிட்டுட்டோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம்.